வணக்கம் நண்பர்களே. குற்றம் சாட்டப்படும் அத்தனை பேரும் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்படுவது, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்படும் அத்தனை பேரும் அந்த இருவரை நோக்கி மட்டுமே விரல் நீட்டுகிறார்கள். யார் அந்த இருவர்? அவர்களை எப்படி விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவது? அத்தனை எளிதா? அனைவருமே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொதுமக்களின் பிரதிநிதியாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு 2 பேரை கையை காட்டுகிறாங்க, அந்த விரல் நீட்டுகிறார்கள். இவர்களிடம் நாங்கள் சம்பாதித்த பணத்தின் ஒரு பகுதியை கொடுத்தோம். அப்போ இதை ஆவணப்படுத்தினாலே இப்போ இருக்கிற குற்றம் சாட்டப்படுகிற அந்த பொது ஊழியர்கள் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் பொது ஊழியர்கள், அவர்கள் அரசாங்க ஊழியர்கள் அல்ல. யார்? எம்எல்ஏக்கள், மந்திரிகளை சொல்கிறேன். இவர்களை நோக்கி இவர்கள் மேல் தான் குற்றச்சாட்டு. யார்? எம்எல்ஏ, மந்திரி, இவங்க மேல் தான் குற்றச்சாட்டு. இவர்கள் அனைவரும் ஒரு இரு மனிதர்களை நோக்கி, மேலிடத்தின் சொந்தமான இருவர், அந்த இருவரை நோக்கி தான் விரல் நீட்டுகிறார்கள். அந்த இருவர் மீதுள்ள வழக்குகளை, புதிய வழக்குகளை பதிவு செய்வது அல்லது பழைய வழக்குகள் இருந்தால் அதை துரிதப்படுத்துவது என்ற வேளையில் புலனாய்வு அமைப்புகள் இறங்கிவிட்டன. எப்படி பார்த்தாலும் இது மேலிடத்துக்கு தலைவலி தான். எப்படி சமாளிக்கப் போகிறது? அல்லது இந்த அமைச்சர்களை எப்படி சமாளிக்கிறது? இந்த விரல் நீட்டி குற்றம் சாட்டும் அமைச்சர்களை எப்படி சமாளிப்பது? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி